ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 30K ஃபேமிலிஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்தேன், அதனால தான் இப்படி இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் காலையில் குடிப்பேன். வீட்டில் அம்மா போட்டு வச்சுருவாங்க. இன்றைக்கி வீட்டில் போடாததுனால கடையில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். யார் யாருக்கெல்லாம் இந்த ஜூஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரூட் மிக்சர். குடிச்சிட்டு தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தலை குளிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் குளிப்பேன். அது எப்போவுமே எனக்கு பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் முடியும் நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால எப்போவுமே ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 2 hours அந்த மாதிரி முன்னாடி வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தலை குளிப்பேன். இப்பயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 hour அப்படி வச்சுட்டு நான் வந்து தலை வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். சுட வச்சும் தேய்க்கலாம், இப்படியும் தேய்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கோல்டும் ஆகும் சில பேருக்கு. பழகிடுச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு கொண்டையை போட்டுட்டு கீழே போக வேண்டியதான். கீழே தான் ஃபுல்லாக மோஸ்ட்டாக இருக்கும். மேலே தூங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கும். இப்போ கீழே போயிட்டு அம்மா நான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆக வேண்டியதான். எங்கள் பாட்டி வந்து ஃபுல்லாக பூவெல்லாம் கட்டி பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் ஃபுல்லாக ஏற கட்டி புது பூ மாற்றிட்டாங்க. அம்மா வந்து ஃபுல்லாக சமைச்செல்லாம் வச்சிட்ருப்பாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, டியூஸ்டேன்றதுனால வெஜ்ஜு தான். இது வந்து ரைஸு, சாம்பார், கீரை பொரியல், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே. அப்படியே அந்த மழையிலேயே சுட சுட சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம மழை. அப்படியே அந்த மழையிலேயே சுட சுட சாப்பிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கா. ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளித்தா இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் முடி. நான் எப்போவுமே இப்படி தான் குளிப்பேன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால பூஜை வேலை பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஏற கட்டிட்டு விளக்கேற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம கோயில் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்பயோ போட்ட பூ மாற்றலை, இப்போ மாற்றிட்டு விளக்கேற்றிட்டு நம்ம போக போகிறோம். இடமே எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை விளக்கு சாமான் துளக்கணும், அடிக்கடி துளக்க மாட்டோம்.
அதனால் சும்மா இப்போதைக்கு துடைச்சிட்டு பூ போட்டு விளக்கி வைக்க வேண்டியதான். க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பூ போட்டு விளக்கேற்றேன். வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீடு பெருக்க வேண்டியதுதான். இப்போ வீடெல்லாம் பெருக்கியாச்சு. இப்போ சாமிக்கு வந்து பூ எடுத்து போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு தலைலாம் வாரிட்டு வந்து விளக்கேற்ற வேண்டியதான். பாருங்கள், இன்னும் டைம் 6 கூட ஆகலை. நல்லா மழை, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்படியே பேக் கேமரா சரியான மழை, நல்லாயிருக்கு கிளைமேட். இந்த டைமில் சூடாக சாப்பிட்டா ஏதாச்சும் நம்ம நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோவில் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜுவல்லரி ஷாப் போயிட்டு எதுக்காக போகிறோன்னா, இது என்னுடைய கம்மல். நிறைய வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதோடைய திருகாணி வந்து தொலைஞ்சிடுச்சு, எங்கேயோ விழுந்துடுச்சு. இதில் வந்து திருகாணி இல்லை, தொலைஞ்சிடுச்சு. அது போயிட்டு தனியாக தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மந்த்லி கோல்டு சேவிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே கோவில் போயிட்டு வீட்டுக்கு வரலாம். வாங்க, அதை நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஜுவல்லரி ஷாப்புக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலான்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே ரெகுலராக இந்த ஜுவல்லரி ஷாப்பில் தான் எல்லா பொருளும் எடுப்போம், மாற்றுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ கோல்டு சேவிங்ஸும் அங்கே தான் போட்டிருக்கோம். இந்த ஜுவல்லரி ஷாப் தான். அப்படியே என் ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோனில் கொடுத்துட்டு நான் உள்ளே போயிட்டு காசு கட்டிவிட்டு அப்படியே அந்த கம்மல் கேட்டு வந்துட்டேன். அப்படியே இப்போ நம்ம அப்படியே எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா கோவிலுக்கு தான். முருகர் கோயில், டியூஸ்டேன்றதால் முருகர் கோயில் போயிட்டு அப்படியே பூவெல்லாம் வாங்கிட்டு முருகர் நல்லபடியாக கும்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நைட் என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் செய்வாங்க எல்லாமே. எனக்கு தோசை தொட்டுக்கணுமா, சாம்பார். அப்படியே போயிட்டு வெளில பார்ப்போம். தோசை நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக இந்த ஜூஸ் குடிச்சு நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மாதுளம்பழம் ஜூஸ். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.